Why do you think all these preachers are angry with me? இந்த பிரசங்கர்கள் எல்லாம் என் மீது ஏன் கோபமா இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்கள்? Because I tell them the truth. சத்தியத்தை சொல்லுகிறபடியால். What is written in scripture. வேதத்திலே காணப்படக்கூடிய சத்தியங்கள். So we read about Paul who had a sickness. ஆகவே பவுல் வியாதிப்பட்ட பவுலை பார்க்கிறோம். It says here in verse 7 ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம். of 2 Corinthians 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Sickness is a messenger of Satan. வியாதி என்பது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. It's not from God. தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. God never gives sickness to anybody. தேவன் யாருக்கும் வியாதியை கொடுப்பவர் அல்ல. Because every good and perfect thing comes from above it. பூரணமான எந்த ஈவும் பரத்திலிருந்து நன்மையான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. If you evil fathers know how to give good things to your children, how much more your heavenly Father will give good things to those who ask பொல்லாத him. தகப்பன்மார்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். I would never give sickness to my child. ஒரு காலம் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுக்க மாட்டேன். And I'm not a very good father. நான் ஒரு நல்ல தகப்பன் அல்ல. How will a heavenly Father ever give sickness? பரலோக பிதா பரம தகப்பன் எப்படி வியாதியை கொடுப்பார்? But he allows sickness. ஆனால் வியாதியை அனுமதிக்கிறார், வருவதற்கு அனுமதிக்கிறார். Sometimes by an attack by Satan. சில சமயத்திலே சாத்தானுடைய தாக்குதலினாலே வர அனுமதிக்கிறார். In the book of Job that the devil said, "Can I attack his body?" இவனுடைய சரீரத்தை நான் தாக்கட்டுமா என்று பிசாசு சொல்கிறான் யோபினுடைய வாழ்க்கையிலே. Initially chapter 1 God said no. ஆரம்பத்திலே முதல் அதிகாரத்திலே இல்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். You can take his money, you can take his family, but not don't touch his body. அவனுடைய பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், அவனுடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவனை தொடக்கூடாது. Second chapter God said okay, now you can touch his body. இரண்டாவது அதிகாரத்திலே சரி இப்பொழுது நீ அவனுடைய சரீரத்தை தொடு, ஆனால் you can't kill him. அவனை கொலை செய்ய முடியாது. See how God controls the whole thing. எப்படி தேவன் ஒவ்வொன்றாய் அடைக்கிறார் பாருங்க. Job got his boils from the devil. யோபுவுக்கு அந்த பருக்கள் பிசாசினிடத்திலிருந்து வந்தது. But God permitted it. ஆனால் தேவன் அதை அனுமதித்தார். God had put a hedge in front of him before that. அதற்கு முன்பதாக யோபுவை சுற்றி ஒரு வேலி அடைத்திருந்தார். Then he said okay, you can go. இப்பொழுது வேலி But only so much, you can't kill him. ஆனால் இவ்வளவு தூரம் தான், இம்மட்டுமாய் வா, இதற்கு பிறகு நீ கொலை செய்ய முடியாது என்று சொல்கிறார். That's one thing. இது ஒரு காரியம். The second thing we must remember, இரண்டாவது நாம் நினைவைத்துக் கொள்ளக்கூடிய காரியம், when as soon as Adam fell, ஆதாம் வீழ்ச்சி அடைந்த உடனே the Lord told him, ஆண்டவர் அவனை பார்த்து now சொன்னார், you're going to perspire. நீ நெற்றியிலே வேர்வை உனக்கு வரும். Thorns will come up and poke you. முட்கள் உன்னுடைய காலை குத்தும். And you will finally die. கடைசியாக நீ You'll மரிப்பாய். become dust. நீ மண்ணோடு மண்ணாய் போவாய். And sickness comes before becoming dust. மண்ணாய் போவதற்கு முன்பதாக வியாதி வருகிறது. So that is part of the curse. அது சாபத்தின் ஒரு பகுதி. And that curse is still in the world. அந்த சாபமானது இன்றுமாய் இந்த உலகத்தில் இருக்கிறது. That's why believers also die. ஆகவே தான் விசுவாசிகளும் மரிக்கிறார்கள். That's why believers perspire. ஆகவே தான் விசுவாசிகளுக்கும் வேர்வை வருகிறது. That's why believers can be poked by a thorn in the foot. ஆகவே தான் விசுவாசிகளுக்கும் காலிலே முள் குத்துகிறது. And that's why believers can get sick. ஆகவே தான் விசுவாசிகளுக்கும் வியாதி வருகிறது. It's not because they are sinners. அவர்கள் பாவிகளா இருக்கிறபடினாலே அல்ல. It's because there is a curse in the world. உலகத்திலே ஒரு சாபம் காணப்படுகிறபடினாலே. That's why mosquitoes bite you. ஆகவே தான் கொசு உங்களை கடிக்கிறது. You can't say I'm a believer, no mosquito will bite me. நான் விசுவாசி, என்னை எந்த கொசும் கடிக்காது என்று சொல்ல முடியாது. I'd like to see any Pentecostal believer who can tell me that. இதை இப்படி சொல்லக்கூடிய பெந்தேகோஸ்தே விசுவாசி யாராவது இருக்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். No. இல்லை. The mosquito doesn't bite me because I'm a sinner. நான் பாவியா இருக்கிறபடினாலே கொசு என்னை கடிக்கிறதா? இல்லை. I mean, mosquitoes don't go looking around saying who's a sinner and bite them. கொசு இங்கே பறந்து போகும்போது யாரெல்லாம் பாவியா இருக்கிறார் போய் கடிக்கலாம் என்று தேடி தேடியா போய் கடிக்கிறது. No, it bites everybody. எல்லாரையும் கடிக்கிறது. You won't get bitten by mosquitoes in heaven, you can be sure of that. ஆனால் ஒன்று நிச்சயம், பரலோகத்திலே உங்களை கொசு வந்து கடிக்காது. Why? ஏன்? Because there's no curse there. அங்கே சாபம் இல்லை. But in this world there's a curse. ஆனா இந்த பூமியில ஒரு சாபம் We காணப்படுகிறது. perspire. நாம் வேர்த்து, Mosquitoes bite us. வேர்வை வருகிறது, கொசு கடிக்கிறது, Thorns poke us. முள் குத்துகிறது. We can get the flu. நமக்கு ஃப்ளூ ஜுரம் We வரலாம். can get chicken pox. நமக்கு பெரியம்மை வரலாம். We got to be realistic. நாம் யதார்த்தமா இருக்க வேண்டும். This is not because we are sinners. நாம் பாவிகளா இருக்கிறபடினாலே It's because the world is under curse. இந்த உலகமானது சாபத்தின் கீழாக இருக்கிறது. If I perspire, I don't say, oh, what sin did I commit? Now I'm perspiring. கொஞ்சம் வேர்வை வந்துச்சுனா ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியலையே வேர்க்குதே என்று சொல்வதில்லை. Do you ever think like that? Oh, I'm perspiring. What sin did I commit? எப்போதாவது நீங்கள் எண்ணுகிறீர்களா வேர்வை வந்த உடனே நான் என்ன பாவம் செஞ்சேன் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சேன்னு? No, I know that I'm living as a child of Adam in an earth which is under the curse. ஆதாமுடைய வம்சத்திலே வந்தவனாக சாபத்தின் கீழே இருக்கக்கூடிய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். Death, which is the worst of all, that also comes because of the curse. எல்லாவற்றை காட்டிலும் மோசமானது அந்த மரணம், அதுவும் சாபத்தின் நிமித்தமாய் தான் வருகிறது. So if anybody believes that Jesus takes away all our sicknesses, then he should certainly believe Jesus takes away death also. ஆகவே யாராவது ஒருவர் தேவன் இயேசு எல்லா வியாதிகளையும் சுமந்தார் என்று சொன்னால் இயேசு மரணத்தையும் சுமந்தார். That means believers should not die. அப்படியானால் விசுவாசி மரிக்க கூடாது. And there are some foolish believers who have gone around saying that.
சில புத்தியனமான விசுவாசிகள் பல இடங்களிலே போய் அதை சொல்லியிருக்கிறார்கள். Then afterwards they die. அதற்கு பிறகு மரித்து போகிறார்கள்.